என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு கையை கொடுக்கறது, உங்களை தாங்க சொல்றேன். கையை கொடுக்கறது ஏற்கனவே கையை கொடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லணும். கையை கொடுங்க, 2 பேரும் சேர்ந்து எப்படி கையை கொடுக்கறதா? இல்லைங்க, நீங்க கையை கொடுக்கறதா மனசால சொன்னா போதும். நானே உங்க கையா நினைச்சு வலுப்படுத்திக்குவோம். ஏன்னா இந்த அடையாளம் தெரியாத இந்த மூஞ்ச பல பேர்த்துக்கு அடையாளப்படுத்துறதுல பெரும் பங்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு போன வாரம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், இந்த வாரம் நன்றி சொல்லணும். ஏன்னா மனசு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்குங்க. ஏன்னா என்னடா அது இப்போ போட்டோன்னு டக்குன்னு இத்தனை பேர் பாக்குறாங்க, இவ்வளவு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளவு அரசியல் இளைஞர்கள்ல வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும். உண்மையிலுமே இப்ப இருக்கிற இந்த இளந்தலைவர் அரசியல்வாதிகள் எல்லாருமே இளைஞர்களை அரசியல் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் உங்களுக்கு கையை கொடுங்க, ஒரு கையை கொடுத்து கோத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தான். ஓகே, இன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்குங்க. கண்டென்ட் பாத்தீங்கன்னா யோசிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்மளோட டெபுட்டி சிஎம் இருக்காருல்ல, துணை முதலமைச்சர் அவர்கள், அவர் ஒருத்தரை பத்தி, யாரை பத்தி நான் சொல்ல மாட்டேன், நான் 3 கேள்வி அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு திருவிழா பத்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு. சுகாதாரத்துறையை மேற்கோள் காட்டி கிருமி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் யாரை பத்தி சொல்றாரு, அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதும் பார்ப்போம். அது கூடவே துரை வைகோவோட சன் இருக்காருல்ல, துரை வைகோ அவர்கள் வந்து தளபதி விஜய மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு. அது உண்மையிலுமே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். சோ இதையெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே அந்த பக்கம் பீகார் போனோம்னா, நம்ம கிஷோர் இருக்காருல்ல, அதாங்க இந்த தேர்தல் வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, பிரசாந்த் கிஷோர் அவர்கள், அவர் வந்து இந்த 14,000 கோடி என்னமோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னா, எதுக்கு அந்த 14,000 கோடி என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். கூடவே ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து இன்னைக்கு தேமுதிகவோட பொதுச் செயலாளர் நம்ம அண்ணியார் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்திருக்காங்க. அதை விட முக்கியமா ஒண்ணு, இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து விட்டப்பாடு இல்லை. அந்த எஸ்ஐஆர் பணியாளர்கள் எல்லாருமே நாங்க வந்து பணி புறக்கணிப்பு செய்யறோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தா நாங்க வந்து இதெல்லாம் செய்யறோம். ஏன்னா அவ்வளவு விஷயம் நாங்க இங்க போராடிட்டு இருக்கிறோம். மனச்சுமை, பணிச்சுமை, மனசுல எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் காரணத்தை காட்டி அவங்க இந்த புறக்கணிப்பு செய்யறாங்க அப்படிங்கறது பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே கேட்போமே, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம கிளிக் பண்ணாதான் நம்மளோட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும்னு சொல்லிட்டு அந்த கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதல். நம்மளோட வீடியோ வந்து பல பேருக்கு, நிறைய பேருக்கு வீடியோ சென்றடையும் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கடந்த காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த போன வாரம் ஃபுல்லாவே வந்து வாக்கிங் போறது, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வராரு. ஏப்பா என்னைய வாய கிளறாதீங்கப்பா, எனக்கு நான் ஏதாவது சொல்ல போய் நான் மனசுல இருந்து தான் பேசுறேன், அதை பேச போய் இதெல்லாம் கான்டென்ட் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது அப்படின்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு என் வாயில இருந்து புடுங்கவே முடியாதுன்னு சொல்லியே விஷயத்த வெளியிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, அறிவு திருவிழா வந்து இளைஞரணி சார்பில் வந்து இப்ப கடந்த வாரத்தில் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்த அவர் சொல்லுறாரு. அதை வந்து எடுத்துக்காட்டி இன்னொரு கட்சி, அந்த கட்சி நான் தெளிவா அது ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, நம்மளாம் நிறைய பேர் சொல்லிட்டோம். ஆனா ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா, உங்களோட அரசியல் அறிவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு டெஸ்டிங் தான். அது கமெண்ட்ஸ்ல நான் பார்ப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, அறிவு திருவிழா நடத்தினதை பத்தி வந்து ஒரு கட்சி வந்து இவ்வளவு நம்மளைய வந்து விமர்சனம் பண்றாங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாமே யாருமே கிடையாது. விமர்சனம் எல்லாரும் உட்பட்டு தான் ஆகணும் இந்த அரசியல் களத்துக்கு, பொது வாழ்க்கைக்கு வந்தாலே. ஆனா அந்த அறிவு திருவிழா நடத்தின விஷயத்தை பத்தி ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருக்குது, அதுவும் புதுசா வந்த கட்சி பேசிக்கிட்டு இருக்குது, அது அறிவுள்ளவர்கள் நடத்தின கட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. சொன்னது மட்டும் இல்ல, அப்போ அறிவு உள்ளவங்க இந்த அறிவு திருவிழா நடத்துறாங்க, அப்ப அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க? அதுதான் கேட்கிறேன். யார சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா பல பேர் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு அடுத்தது சுகாதாரத்துறை பத்தி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த சுகாதாரத்துறை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிடுறாரு. அது வந்து நம்ம டீட்டெயிலா சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து சுகாதாரத்துறையில எவ்வளவு நிதி வந்து தமிழக அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சுகாதாரத்துறையை பேசும்போது சுகாதாரத்துறை எதை பற்றியது? கிருமி இல்லாத ஒரு கிருமி இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. கிருமி அப்படிங்கிற ஒரு சாப்பாடுனா குழம்பு இருக்கும், அது மாதிரி சுகாதாரம் அப்படிங்கும் போது கிருமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2 ஜாயிண்ட் ஆனது. அதனால கிருமி பத்தி பேசாத இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப கிருமின்னு யார சொல்றாங்க? அப்ப அந்த கிருமியை அழிக்க பாக்குறாங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல தோணுச்சுன்னா அந்த கிருமி யாரு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா பல பேர் தெரிஞ்சுக்குவாங்க. சரி, ரைட்டு, இது அந்த கட்சி பத்தி சொல்லிட்டாங்க. அடுத்தது பேரே நேரடியா சொல்றாருன்னா பாருங்களேன், பேர் யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா,
எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து தான் இருக்கிற கட்சி தலைவரையே மறந்துட்டாரு, அதாவது எம்ஜிஆர் அவர்களே மறந்துட்டாரு. உள்ள போய் எம்ஜிஆர் சிலைக்கு போயிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு வந்து வெளியே அண்ணாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடம்னா என்னன்னே எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. சோ திராவிடம் என்னன்னு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல, இப்படின்னு அடுக்கடுக்கா எடப்பாடி பழனிசாமி ஐயா மீது இவர் வந்து இத்தனை விஷயங்களையும் போட்டு 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 உடைச்சு விட்டு அங்க கான்டென்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்களேப்பா. இது போதாதான் நம்மளோட யூடியூபர்ஸ்க்கும் மீடியாவுக்கும் எடுத்து அப்படியே போட்டு அப்படியே ஸ்பிளாஷ் நியூஸ் அடிச்சு விடுவாங்களே. ஓகே, சோ இது ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கும்போது நம்ம பீகார் போயிட்டு அப்புறம் நம்மளோட ஆர்பி உதயகுமார் பிரேமலதா அந்நியர் சந்திச்சாங்களா, அது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கூடவே வந்து இந்த எஸ்ஐஆர் இஷ்யூவும் அப்படியே பார்ப்போம். என்ன பீகாருக்கு போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்து பிஜேபி கூட்டணி நிதிஷ்குமார் அவர் வந்து முதலமைச்சரா பதவி இருக்கிறாரு. ஆனா அது கூடவே தேர்தல் வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல கிஷோர், அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அவர் வந்து மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டு போனாரு. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவருடைய கட்சியும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அது அவருக்கு வந்து அவர் வந்து தெளிவா சொல்றாரு, இது எனக்கு ஒரு நெருடலாவே இருக்குதுங்க. 14,000 கோடி கடன் வாங்கி இந்த மகளிருக்கு வந்து மகளிர் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு கவுண்ட் சொல்றாரு 10,000 ருபீஸ், அதாவது 10,000 அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் அப்படி இப்படின்ட்டு அவர் ஒரு காரணத்தை எடுத்துக்கிறார். உண்மையிலே 10,000 கொடுத்தாங்க. ஓகே, அது இந்த வெற்றிக்கு வழிவகுமா? நேத்து தான் நம்ம வீடியோல சொன்னோம், ஒரு அரசியல் புது களத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. பணத்தை நம்பாத, நேர்மையுள்ள, ஊழல் லஞ்சம் அற்ற, வாரிசு அரசியல் அற்று ஒரு புது களத்தை நோக்கி அரசியல் போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இவர் திடீர்னு வந்து 16,000 கோடி வாங்கி 10,000 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணுவாங்க, யார் விசாரிப்பாங்க? ஒருவேளை நிதிஷ்குமார் கட்சி ஆட்சி அமைஞ்ச உருப்படு இவர் நெருக்கடி கொடுத்து இது என்னன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களோ தெரியல. ஓகே, சோ இந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி ஒரு மீடியாவில் வந்து இது ஒரு வைரலா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சோ இப்போ வந்து நம்ம எஸ்ஐஆருக்கு வருவோம். எஸ்ஐஆருக்கு வந்துட்டு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து தேமுதிக அந்நியாரை சந்திச்சதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசுவோம். எஸ்ஐஆர் பத்தி சொல்லிடுவோம். எஸ்ஐஆர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை பத்தி சிறப்பு அந்த திருத்தம், வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தம், இந்த தீவிர திருத்தத்துல யார் விடுபட்டு போனவங்க, இறந்தவர்கள், அட்ரஸ் மாறி போனவங்க, ஃபேக் யார் இருக்காங்க எல்லாத்தையும் டெலிட் பண்றது அதனோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதுக்குள்ள வந்துட்டோம்ல. இதுக்குள்ள வந்த உடனேயுமே இவங்க சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் போய் கேஸ் போட்டுச்சு. உச்சநீதிமன்றமும் இல்ல இது நடத்தலாம், நீங்க வந்து சீசன் அது வரைக்கும் மழைக்காலம் இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்காக வந்து எஸ்ஐஆர் நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி அவங்க பண்ணலாம், தொடரலாம், எஸ்ஐஆர் பணிகள் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பணிகள் தொடர ஆரம்பிச்சது. என்னடா இப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுமே வந்து ஒட்டுமொத்தமா அண்ணா திராவிட முன்னேற்றம், பிஜேபி கூட்டணி தவிர, என்டிஏ கூட்டணி தவிர மித்த எல்லா கட்சிகளுமே வந்து இதை எதிர்க்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் பணிகளை செய்யக்கூடிய தமிழக அரசாங்க ஊழியர்கள், ஏன்னா தமிழக அரசாங்கம் மாநில அரசு ஊழியர்கள் தான் அந்த அங்கன்வாடி இந்த ஹெல்த் அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு அலுவலக ஊழியர்கள் தான் இதை வந்து பணியை மேற்கொள்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்கெல்லாம் நம்ம முடியலப்பா. ஏன் காரணத்தை சொல்றாங்கன்னா, காரணம் வந்து இங்க பாருங்க, நீங்க கொடுக்கறது அடிக்கடி இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கூட்டம் நிறைய போடுறாங்க. ஏற்கனவே ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்குது, இந்த ஆபீஸ் ஒர்க்கும் இந்த கூட்டமும் ரொம்ப பணிச்சுமை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி ரைட்டு, பணிச்சுமை அதிகமா இருக்குது, நாங்க செய்யறோம், நாங்க எக்ஸ்ட்ரா டேவும் செய்யறோம், எங்களுக்கு 1 மாசம் சம்பளமா கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பணிச்சுமை அதிகமா இருக்குது, 2வது ஒரு பணத்தை சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் சம்பளத்தை அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தரோட நிதியும் எடுத்து அவங்களோட டீட்டெயில் எல்லாம் பார்க்கணும். இதுக்கு எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ், ஒரு பயிற்சி கொடுங்க. இதில் பயிற்சி கொடுத்தாதான் நாங்க என்னென்ன சவால்கள் மேற்கொள்றோமோ அதெல்லாம் ஷேர் பண்ணி அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ண முடியும், அப்படி பண்ணினாதான் நியாயமான முறையில இது எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கைகளை அவங்க வச்சு பணி புறக்கணிப்பை நாளைக்கு செய்ய போறாங்க. அதாவது அந்த பணி புறக்கணிப்பினால என்னென்ன விளைவுகள் இருக்கும், அலுவலகங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து எஸ்ஐஆர், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு இதுக்கான இலகுவான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நம்புறேன். பார்ப்போம் அவங்க என்னென்ன செய்யறாங்க. சரி அப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்குதா, சரி ரைட்டு உங்களுக்கு ஒரு சம்பளமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஏன்னா வந்து இவ்வளவு குறுகிய காலத்துல சீக்கிரம் போய் இது முடிக்கணும் அப்படிங்கும் போது
ஒரு ஸ்டாஃப் அதிகமா போடணும். ஓகே, அதுவும் ஒரு கோரிக்கையா அவங்க வச்சிருக்காங்க. அதிகமான பணியாளர்கள் எங்களுக்கு கொடுத்தா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா இத்தனை இடத்துக்கு போக வேண்டியிருக்கும், இத்தனை கிராமத்துக்குள்ளலாம் போகணும் இருக்கும்ல. அந்த கிராமத்துக்குலாம் போகும்போது இன்னும் ஒருத்தர் போய் எடுக்கிறத விட இன்னும் 2, 3 பேர் சேர்த்தி கொடுத்தா இன்னும் நிறைய போய் சீக்கிரம் எடுத்து அந்த லிஸ்ட் அவுட்டை வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபார்மை கொடுத்து ஃபார்மை வாங்கி அவங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணி ஃபார்ம் வாங்கி நம்ம சிஸ்டத்துல ஏற்றி அதை வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து பக்காவா வந்துடும். அதனால வந்து எந்த ஒரு தவறும் நடக்காம இருக்கணும்னா எங்களோட இத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றினா இன்னும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணி புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இது பார்க்கலாம், இதுக்கு வந்து என்ன ரியாக்ட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, ஆல்டர்னேட்டிவ் மாற்று வழி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது நாம முதல்ல சொன்ன மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களை இன்னைக்கு ஆர்பி உதயகுமார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவர் போய் சந்திச்சிருக்காருங்க. இது சந்திச்ச உடனே எல்லாமே பிளஸ் என்னடா திடீர்னு போய் சந்திச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கடந்த வாரத்துல நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. அதுல வந்து அன்னியார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, அங்க பாருங்க 10 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து வர்ற மாநாட்டுல யாரு கூட கூட்டணின்னு நாங்க தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கு இல்ல அப்ப மாநாட்டுல சொல்ல முடியலன்னா 10 நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு கூட்டணி பத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து உறுதியாகி இருந்தா நாங்க 10 நாளைக்கு முன்னாடியே கூட்டணி யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு தான் மாநாடு நடத்துவோம். இல்ல அங்க சொல்ல முடியாத சூழ்நிலை வரும்போது ஏன்னா அந்த 10 நாளுக்குள்ளேயோ கடைசி நாள்ல கூட நமக்கு வந்து பிரச்சனை சாரி இந்த கூட்டணி பத்தி உறுதியாயிருக்கும், அதனால வந்து மாநாட்டிலே சொல்லிடலாம் கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம அசால்ட்டா எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப கடந்த காலங்களில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து இந்த தடவை வந்து கூடுதல் சீட்டை கேட்கும்னு தான் நினைக்கிறேன். அதிக தொகுதிகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளவு வந்து ஒரு ஒரு கவுண்ட் வந்து அதிகமா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்னோட நம்பிக்கை. அதனால அவங்க அதிக தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூடயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இல்ல இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூடவும் போக வாய்ப்பு இருக்கு. இதை இரண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு யாரு தமிழக வெற்றி கழகத்தை கூட போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு வச்சு சொல்லுது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அரசியல் களத்துல. கடைசி 1 மணி நேரத்துல, ஏன் கடைசி 5 மணி நேரத்துல, கடைசி ஒரு நாள்ல, அந்த கடைசி நிமிஷத்துல கூட மாறக்கூடிய சூழல் தான் இந்த அரசியல் களம். அதனால நம்ம எதையுமே இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியற்ற நிலைமை தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா இவ்வளவு கண்டென்ட்டையும் அரசியல் நிகழ்வுகளையும் நல்ல தெளிவா பார்த்ததுல எனக்கு தெளிவா தெரிஞ்சது அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடந்தா நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் நான் போடுற வீடியோஸ், இந்த சோசியல், இந்த சமூக ஆவலங்கள், நம்ம அரசியல் நிகழ்வுகள், வீட்டில் நடந்த பிரச்சனை வீடுன்னு இல்லைங்க, நம்மளது அரசியல் மட்டும்தான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த அரசியல் நிகழ்வுகளை நம்ம உடனுக்குடன் கொண்டு வரதுனால பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டுனா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.